Hello friends, welcome to Yast Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு சாதத்தோட சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துர்க்கேன். மட்டன்ல வந்து எந்த எலும்பும் இருக்க கூடாது, கொழுப்பும் இருக்க கூடாது. அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துர்க்கேன். இப்போ சேர்த்துட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மட்டனையும் பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 பத்தை தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை சுத்தமாக இருக்கவே கூடாது. இப்போ இதில் 1/2 கைப்பிடி புதினா மல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்புக்கு. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 2 தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. அவ்வளோதான் மசாலா, வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்ச கோலா உருண்டைகளை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா உருண்டையும் போட்டு நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச கோலா உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி உருண்டைகள்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு உள்ளே இறங்கி நல்லா சாஃப்ட் ஆகும். அது சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கக்குள்ளே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. பாருங்க, எவ்வளோ சூப்பராக உருண்டைகள்லாம் உடையாம சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.